யார் மேக்னெட் பாய்? நான் கேப்கட்ல எடிட்டிங் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், ஆனால் எனக்கு புரியவே இல்லை. எங்கே இருந்து தொடங்குவது? ஒரு நிமிடம். இன்று நான் உங்களை அடிப்படையிலிருந்து புறவுக்கு வரை படிப்படியாக அழைத்துச் செல்வேன், எந்த குழப்பமும் இல்லாமல். ஏனெனில் யூடியூபில் வளர ஒரு சிறந்த வழிகளில் ஒன்று நல்ல எடிட்டிங் செய்வதுதான். நீங்கள் ஸ்கிரிப்ட் எளிதாக உருவாக்கலாம், வாய்ஸ் ஓவர் கூட ஐ மூலம் செய்யலாம். ஆனால் அது அனிமேட் செய்யவும் தெரிஞ்சிருக்க வேண்டும். கடைசியில் நான் சொல்வது என்னவென்றால், எடிட்டிங் என்பது ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு கலை. அதனால் நீங்களே உங்கள் இறந்த கதையை உயிர்ப்பிக்க முடியும். முடிவு: இந்த வீடியோவில் நாம் அடிப்படை இன்டர்ஃபேஸிலிருந்து கடவுள் நிலை எடிட்டிங் டெக்னிக்ஸ் வரை போக்ஸ் அனிமேஷன் போன்றவற்றை கவரப்போகிறோம். ஸ்கோரிங், டைம்லைன் அனிமேஷன், மைட் ஓபன் அனிமேஷன், டெக்ஸ்ட் பாக்ஸ் அனிமேஷன், மேக்னிபேங்க் கிளாஸ் அனிமேஷன் மற்றும் இது போன்ற பலவற்றும். இவை அந்த அதிநவீன டெக்னிக்கள் உங்கள் வீடியோ எடிட்டிங் திறன்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதற்கான அர்த்தம். இந்த வீடியோவில் நாம் பல கிரியேட்டர்களின் பிடித்த வீடியோ எடிட்டிங் ஆப்பை பயன்படுத்தப் போகிறோம். அதற்குள் பல டெக்னிக்குகள் மறைந்திருக்கின்றன, ஆனால் யாரும் அதை கண்டுபிடிக்கவில்லை. கேப்கட் மற்றும் செமிடாங்ஸ் மூலம் வீடியோ எடிட்டிங் மாஸ்டர் கிளாஸுக்கு வரவேற்கிறேன். இந்த மாஸ்டர் கிளாஸை பார்த்த பிறகு நிச்சயம் நன்றி சொல்லுவீர்கள். முதலில் அனிமேஷனில் தொடங்கலாம். இந்த ஸ்க்ரோலிங் டைம்லைன் அனிமேஷன். அதற்காக நான் கேப்கட் ஆப்பை திறந்து ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கப் போகிறேன். பிறகு ஒரு கருப்பு பின்னணி படத்தை சேர்க்கிறேன் மற்றும் டெக்ஸ்ட் மெனுவில் சென்று ஃபிட் டெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்து எனது உரையை உள்ளிடுகிறேன். உதாரணமாக இங்கு நான் மாத கணக்கீட்டை ஸ்க்ரோல் செய்ய போகிறேன். ஜனவரி முதல் டிசம்பர் வரை. மேலும் ஃபோண்ட் வகையை மாற்றுவேன். வார்த்தைகள் நன்றாக பாப் ஆகும் மற்றும் அளவையும் சரி செய்வேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி இதை செய்யலாம். உங்களுக்கு எப்படி சரியாக தோன்றுகிறதோ அப்படியே செய்யுங்கள், சரியா? இப்போது உரை கிளிப்பின் தொடக்கத்தில் வருகிறேன். இப்போது இங்கு தொடக்கத்தில் ஒரு கீஃப்ரேம் சேர்க்கிறேன் மற்றும் முடிவில் சென்று ஒரு கீஃப்ரேம் முடிவிலும் சேர்க்கிறேன். இப்போது முடிவில் கீஃப்ரேம் சேர்த்த இடத்திலிருந்து நான் உரையை மேலே ஸ்க்ரோல் செய்வேன், நவம்பர் மாதம் மையத்தில் வரும் வரை, அதாவது அது நடுவில் தெரியும் வரை. இப்போது இதை ஒரு முறை எக்ஸ்போர்ட் செய்வேன். பிறகு மீண்டும் எக்ஸ்போர்ட் செய்யப்பட்ட கிளிப்பை சேர்க்கிறேன் மற்றும் மாஸ்கில் சென்று ரெக்டாங்கிளை தேர்வு செய்து அதை என் உரையின் மீது அமைக்கிறேன். இப்போது அட்ஜஸ்ட் என்பதை கிளிக் செய்து பெதர் ஐ தேர்வு செய்து அதை சுமார் 10 வரை வைத்துக் கொள்வேன். பிறகு மீண்டும் டைம்லைன் கிளிப்புக்கு திரும்பி ஒரு கீஃப்ரேமை தொடக்கத்தில் சேர்க்கிறேன் மற்றும் ஒரு கீஃப்ரேமை முடிவிலும் சேர்க்கிறேன். இப்போது கிராஃபில் சென்று ஈஸ் அவுட் ஐ தேர்வு செய்கிறேன். நம்முடைய ஸ்மூத் கிராலிங் அனிமேஷன் இப்போது தயார். ஒரு முறை பிளே செய்து காட்டுகிறேன். ஹோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குதுங்கல்ல. இப்போது அடுத்த அனிமேஷனுக்கு போகலாம். அதுதான் பாக்ஸ் அனிமேஷன், சரியா? இதையும் உருவாக்க நீங்கள் ஒரு புதிய திட்டத்தை உருவாக்க வேண்டும் மற்றும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல டேபிள் PNG-ஐ பதிவிறக்கம் செய்து சேர்க்க வேண்டும். இந்த வீடியோவில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து மெட்டீரியல்களும் இலவசமாக வேண்டும் என்றால் வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த அனைத்து அனிமேஷன்களிலும் பயன்படுத்தப்பட்ட அனைத்து மெட்டீரியல்களும் அவை அனைத்தும் எனது வாட்ஸ்அப் குழுவில் கிடைக்கும். நான் லிங்கை விவரக்குறிப்பில் வைக்கிறேன். நீங்கள் ஜாயின் செய்து அங்கிருந்து எடுத்துக்கொள்ளலாம், இலவசமாக, சரியா? அதற்கு பிறகு இங்கே ஓவர்லேவில் இப்படிப்பட்ட ஒரு பெட்டியையும் சேர்க்கலாம். இதை சமமாக அமைத்து இங்கே ஒரு கீஃப்ரேம் சேர்க்க வேண்டும். பிறகு டைம்லைனில் பின்புறம் சென்று இதை மேலே கொண்டு வர வேண்டும். இப்போது 2 கீஃப்ரேம்களுக்கு இடையில் வந்து இங்கே கிளிக் செய்து ஈஸ் இன் 1 என்பதை தேர்வு செய்ய வேண்டும். பிறகு கீஃப்ரேமுக்கு கொஞ்சம் முன்னால் சென்று ஒரு கட் வைக்க வேண்டும் மற்றும் அதை டூப்ளிகேட் செய்ய வேண்டும். இப்போது இதை அந்த லேயரின் கீழே இழுத்து கொண்டு வர வேண்டும். பிறகு மாஸ்கில் சென்று ஹாரிசான்டல் மாஸ்கை தேர்வு செய்ய வேண்டும். ரோட்டேட்டில் சென்று 180 டிகிரியில் சுழற்ற வேண்டும் மற்றும் இதை சரியாக அந்த இடத்தில் அமைக்க வேண்டும். இப்போது மீண்டும் ஓவர்லேப்பில் சென்று உங்கள் மற்ற PNG-களை சேர்க்க வேண்டும். எப்படி என்றால், நான் என் சேனல் லோகோ, கேப்கட் லோகோ மற்றும் யூடியூப் லோகோ PNG-களை வைத்திருக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள் பாஸ். இப்போது இதை பாக்ஸின் மேல் சிறியதாக வைத்து லேயரில் சென்று இதை கீழே கொண்டு வர வேண்டும். அப்போது நம் PNG பாக்ஸுக்குள் சென்றுவிடும். இப்போது இங்கே ஒரு கீஃப்ரேம் சேர்க்க வேண்டும். கொஞ்சம் முன்னால் சென்று இந்த PNG-ஐ வெளியே கொண்டு வர வேண்டும் மற்றும் இதை பெரிதாக செய்து இங்கே அமைக்க வேண்டும். பிறகு கொஞ்சம் முன்னால் சென்று இரண்டாவது PNG-ஐயும் சேர்க்க வேண்டும். இதையும் பாக்ஸின் மேல் வைத்து லேயரில் சென்று PNG இருக்கும் லேயரை பாக்ஸுக்கு கீழே கொண்டு வர வேண்டும். பிறகு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் சேர்த்து முன்னால் சென்று இதை வெளியே கொண்டு வந்து இந்த மாதிரி சுழற்றி கொண்டு அமைக்க வேண்டும். மேலும் மேலே இருக்கும் லேயரில் கிளிக் செய்து பின்பு திரும்பி வந்து ஒரு கீ ஃப்ரேம் சேர்க்க வேண்டும். பிறகு முன்னால் சென்று இன்னொரு கீ ஃப்ரேம் சேர்த்து இதை சிறியதாக மாற்றி அமைக்க வேண்டும்.
இதேபோல் எத்தனை PNGகளை காட்ட வேண்டுமோ அவற்றை சேர்த்து கீ ஃப்ரேம்களின் உதவியுடன் அனிமேட் செய்து கொண்டே போக வேண்டும். இப்போது நம்முடைய பாக்ஸ் அனிமேஷன் தயார். சரி, இப்போ நம்முடைய அடுத்த அனிமேஷன் மைண்ட் ஓபன் அனிமேஷன். இதையும் உருவாக்க நீங்கள் ஒரு புதிய திட்டத்தை உருவாக்க வேண்டும் மற்றும் ஒரு மோஷன் பின்புலத்தை சேர்க்க வேண்டும். பிறகு ஓவர்லேப் ஐ கிளிக் செய்து இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை சேர்த்து அதை திரையில் சரியாக அமைக்க வேண்டும். அதற்கு பிறகு மாஸ்க் பகுதியில் சென்று இங்கிருந்து ஹாரிசாண்டல் மாஸ்கை தேர்வு செய்து அதை கதாபாத்திரத்தின் மனதில் மேலே அமைக்க வேண்டும். பிறகு இந்த லேயரை நகலெடுத்து அதை இங்கே ஆரம்பத்துக்கு இழுத்து கொண்டு வர வேண்டும். இப்போது கீழே உள்ள லேயரை கிளிக் செய்து மாஸ்கில் சென்று அட்ஜஸ்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். பிறகு ரோடேட் பகுதியில் சென்று 180 டிகிரிக்கு சுழற்ற வேண்டும். இப்போது கொஞ்சம் முன்னே சென்று மேலே உள்ள லேயரை கிளிக் செய்து இங்கே ஒரு கீ ஃப்ரேம் சேர்க்க வேண்டும். மேலும் கொஞ்சம் முன்னே சென்று பேசிக் பகுதியில் ரோடேட் தேர்வு செய்து அதை -80 டிகிரிக்கு சுழற்ற வேண்டும். பிறகு பொசிஷன் பகுதியில் சென்று X மற்றும் Y ஆக்சிஸ் உதவியுடன் இதை இங்கே அமைக்க வேண்டும். இப்போது இதன் நடுவில் இன்னும் பல கீ ஃப்ரேம்களை சேர்க்க வேண்டும். இதனால் கதாபாத்திரத்தின் அரைத்தலை மற்ற பகுதிகளுடன் ஒட்டிக்கொள்ளும். இதனால் நம்முடைய அனிமேஷன் இன்னும் அதிகம் தொழில்முறை போல் தெரியும். நான் எப்படி செய்கிறேனோ அதேபோல் நீங்களும் செய்யுங்கள். மிகவும் எளிது. நான் விரைவாக செய்து விடுகிறேன். இப்போது ஓவர்லாப் பகுதியில் சென்று ஒரு மைண்ட் PNG சேர்க்கவும், லேயர் சேர்க்கவும். இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து செயல்பட வேண்டும். நாம் மீண்டும் ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கப் போகிறோம். ஆனா நண்பா, நீ எடிட்டிங் பண்றதிலேயே சப்ஸ்கிரைப் பண்றதையே மறந்துட்டே. மறுபடியும் ஒரு புதிய ப்ராஜெக்ட் உருவாக்கி ஏதாவது ஒரு பின்னணியை சேர்த்து விடு. அதுக்கப்புறம் நீ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணின அந்த முதல் பாக்ஸை இங்க சேர்த்து விடு. இப்போ குரோமா கீக்கு போய் கிரீன் கலரை தேர்ந்தெடுத்து இன்டென்சிட்டியை முழுமையாக வைத்து விடு. அப்போ கிரீன் ஸ்கிரீன் ரிமூவ் ஆகும். இப்ப இதை இங்க ஸ்கிரீன்ல செட் பண்ணிடு. மற்றும் இரண்டாவது பாக்ஸையும் சேர்த்து அதிலிருந்தும் கிரீன் கலரை ரிமூவ் பண்ணி இதை இந்த முதல் பாக்ஸ்க்கு கீழே செட் பண்ணிடு. இப்போ ஸ்பீட் செட்டிங்கில் போய் இதோட ஸ்பீடையும் செட் பண்ணிடு. அதுக்கப்புறம் இதோட இன்னொரு டூப்ளிகேட் உருவாக்கி அதை இந்த பாக்ஸ்க்கு கீழே. உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் வேண்டுமோ அவ்வளவு டூப்ளிகேட் பண்ணணும். இப்போ இதில் எந்த ஒரு டெக்ஸ்ட் அல்லது PNGயும் சேர்க்கலாம். மற்றும் இப்போது இது போன்ற ஒரு அனிமேஷன் உருவாகி இருக்கிறது. இதையும் இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணிடு. இந்த அனிமேஷனை உருவாக்குறது கொஞ்சம் கடினம்தான். ஆனா உங்களுக்கு புரியலனா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ அடுத்த அனிமேஷனுக்கு போகலாம். இது மேக்னிஃபையிங் கிளாஸ் டெக்னிக். இந்த அனிமேஷனை உருவாக்கவும் ஒரு புதிய ப்ராஜெக்டில் போய் ஒரு PNG படம் அல்லது டெக்ஸ்ட் இம்போர்ட் செய்யணும். இந்த படத்தை நான் PNG ஃபார்மாட்டில் நானே உருவாக்கினேன். நீங்களும் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். முக்கியமானது எப்படி செய்வது என்பதை புரிஞ்சுக்கோங்க. மீதமுள்ளதை உங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ப எதுவும் உருவாக்கலாம். ஓவர்லேப் சென்று இதில் லென்ஸ் PNGயை நான் சேர்த்துக் கொள்கிறேன். இப்போ இதை தேவையான அளவுக்கு வைத்து இடது பக்கத்திலிருந்து இந்த அனிமேஷனை கொடுக்க போகிறேன். அதனால இதை ஸ்கிரீனுக்கு வெளியே வச்சு ஒரு ஃப்ரேம் வைக்கிறேன். இப்போ கொஞ்சம் முன்னே போய் பிசிக் டூலை பயன்படுத்தி இதை சரியான இடத்துக்கு கொண்டு வருவேன். ஏனென்றால் மாஸ்க் டூல் ஸ்கிரீனுக்கு வெளியே போகாது. அதனால எந்த ஃப்ரேமில் லென்ஸ் PNG ஸ்கிரீனுக்குள் வந்து விடுமோ அங்கே சர்க்கிள் மாஸ்கை அட்ஜஸ்ட் செய்து ஒரு கீ ஃப்ரேம் வைக்கணும். இப்போ முன்னாடி லென்ஸ் PNGக்கு கீ ஃப்ரேம் வைத்த இடத்திலேயே டைம்லைனில் அதே இடத்துல இந்த டெக்ஸ்ட் லேயரிலும் கீ ஃப்ரேம் வைக்கணும். அப்புறம் மாஸ்க் சிர்களை மூவ் பண்ணி இதை லென்ஸ் PNGக்கு மேலே கொண்டு வரணும். இப்போ எடுத்துக்கொள், நான் பேசிக் ஸ்கில்ஸ் என்று பேசும்போது அதே இடத்தில் டைம்லைனை மூவ் செய்யாமல் இரு லேயர்களிலும் ஒவ்வொன்றாக ஒரு கீ ஃப்ரேம் வைக்கிறேன். அப்புறம் பேசிக் டூல் உதவியுடன் இரண்டையும் முன்னோக்கி நகர்த்துகிறேன். இப்போ ப்ளே செய்து பாரு. பெர்ஃபெக்ட். இதே மாதிரி நீ முழு அனிமேஷனையும் உருவாக்கலாம். 2 விஷயங்களை மட்டும் கவனத்தில் வை. அதனால் உன் அனிமேஷன் பெர்ஃபெக்ட் ஆகும். இரு லேயர்களிலும் ஒரே நேரத்தில் கீ ஃப்ரேம் வைக்க வேண்டும், டைம்லைனை நகர்த்தாமல். லென்ஸ் மற்றும் மாஸ்கை இடது வலது அல்லது மேல் கீழ் நகர்த்த பேசிக் டூலில் உள்ள X மற்றும் Y அச்சுகளை பயன்படுத்து. இதனால் உன் அனிமேஷன் ஸ்மூத்தாக இருக்கும். எந்த கிளிட்ச் அல்லது ஸ்கிராட்ஸும் வராது. இதையும் எக்ஸ்போர்ட் செய்துவிடு. நீங்கள் இங்கே வரை வந்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும், ஃபர்மும் யூடியூப் வளர்ச்சி குறிப்புகளும் பெற